சாயிராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நிறைய பொழுதுகள், நிறைய விஷயங்கள் கஷ்டத்தோடு கஷ்டங்களாக ஒவ்வொன்றையும் நீ செய்துவிட்டாய். எதற்கெடுத்தாலும் அழுது புலம்பி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன வாழ்க்கையில் அடுத்த கட்டம் வருமோ என்பதையெல்லாம் நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுவாத நாட்கள் அல்ல. எத்தனை அழுகை, எத்தனை குமுறல்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சொல்லவே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அவ்வளவு அழுகைகள் உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்திருக்கிறாய் அழுது. ஆனால் நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்வேன். ஆனால் நீ அதை இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அதை நம்ப மாட்டாய். உன்னுடைய கவலைகளை நான் எடுக்கப் போகிறேன் என்று சொன்னால் அதை நீ நம்ப மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய வாழ்வில் கவலைகள் முடியாதோ என்று நீ நினைக்கிறாய். முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்வார்கள், உன்னோடு தெய்வம் இல்லை. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே தெய்வம் நன்றாக செய்து கொடுப்பது இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் தெய்வம் போட்டு உன்னை சோதிக்கிறது. தெய்வம் உன்னோடு இருந்திருந்தால் தெய்வம் உன்னை சோதிக்குமா? உன்னுடைய வாழ்க்கையை நன்றாகத்தானே வைக்கும் என்பது போலெல்லாம் ஏதேதேதேதோ பேசுகிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகத்தில் வைத்துக்கொள், எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கைக்குள் நான் இருக்கிறேன். உன்னுடைய தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுக்கிறேன். எதுவாக இருந்தாலும் தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக எப்பொழுதும் நான் வாழ வைப்பேன். உங்களுடைய சோகத்தை முழுமையாக மறைப்பேன். வெளியில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை எது வேண்டுமானாலும் பேசட்டும். உனக்கு தெய்வம் உனக்கு எல்லா விதத்திலேயும் நிறைய இடத்தில் உன்னை கஷ்டப்படுத்ததான் மற்றவர்கள் தயாராக இருக்கிறார்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ நன்றாக இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் யோகமாக அமையட்டும் என்று யாராவது சொல்கிறார்களா? அப்படி எல்லாம் யாரும் இங்கு ஒருவனை வாழ வைப்பதற்காக எந்த ஒரு பொய்யாக கூட நீ நன்றாக இருப்பாய் என்று கூற மாட்டார்கள். அப்படிப்பட்ட உலகம்தான் இது. இந்த இடத்தில்தான் நீ சற்று சுதாரிக்க வேண்டும். நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று நீ யாருக்கும் எப்பொழுதும் ஒரு நிமிஷம் கூட நான் உன் மனதுக்குள் இருந்து பார்க்கிறேன். நான் நீ என்னை வணங்குகிறாய் என்றோ இல்லை மற்ற எதற்காகவோ நான் ஒரு பொய்யான ஒரு வார்த்தை உன்னிடம் கூற மாட்டேன். நீ எப்பொழுதுமே என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் நன்றாக இருக்கட்டும் என்று. ஆனால் நீ கெட்ட விஷயங்களை மற்றவர்கள் இப்படி இருக்கட்டும், மற்றவர்கள் அப்படி ஆகட்டும் என்று நீ ஒரு நாளும் என்னிடம் வேண்டியதும் கிடையாது, மனதாரும் நீ சொன்னதும் கிடையாது. எவ்வளவுதான் உன்னை கேவலமாக பேசினாலும் நீ வாழவே கூடாது என்று தீய விஷயங்களை செய்திருந்தாலும் உனக்கு எதிராக கொண்டு வந்து எவ்வளவுதான் துரோகிகள் ஒரு நபரை கூட நீ எப்பொழுதும் தவறாக நினைத்தது அல்ல. நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வாய். யார் எது சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையை பயந்து கலங்கி நிற்காதே. மற்றவர்கள் உன்னிடம் வந்து சாதாரணமான வார்த்தையாக கூட நீ நன்றாக இருப்பாய் என்று எப்பொழுதும் கூறுவார்களா? கூறியதும் கிடையாது. உன்னை பற்றி யாரும் இவள் நன்றாக இருக்கட்டும் என்று வேண்டியதும் கிடையாது. அதுவே தவறாக ஆகட்டும் என்று வேண்டி இருக்கிறார்களே தவிர இவள் நன்றாக இருக்கட்டும் என்று வேண்டியது கிடையாது. அதனால் யாரை பற்றியும் எப்பொழுதும் ஒரு துளி கூட இவர்கள் இப்படி என்னை சொல்லிவிட்டார்களே, அவர்கள் என்னை அப்படி சொல்லிவிட்டார்களே என்று நினைத்து பயந்து கொண்டு இல்லாமல் தைரியமாக நேராக மனதை வைத்து ஓட ஆரம்பி. இன்னொரு விஷயத்தை உனக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டும். அதாவது உன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப பாடாகப்படுத்தினார்கள். எது செய்தாலும், எந்த விஷயத்தை செய்தாலும் இதை நீ செய்யாதே, அதை நீ செய்யாதே, இந்த விஷயம் சரி வராது, அந்த விஷயம் எப்பொழுதும் சரி வராது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு உன்னிடம் சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். அவர்கள் பெயர் எந்த வார்த்தையில் இருந்து ஆரம்பிக்கும் என்று ஏற்கனவே உனக்கு நான் சொல்லிவிட்டேன். எம் என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கும் ஒரு நபர்
உன்னுடைய வாழ்க்கையையே திருப்பி போட வேண்டும் என்று நினைக்கிறார். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்ற நீ ஏதாவது புதிதாக ஒரு காரியத்தை இறங்குகிறாய், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறாய் என்று வரும் பொழுது அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம், எப்படியெல்லாம் அதை தப்பாக ஒரு விஷயத்தோடு கொண்டு வரலாம் என்று நினைத்து தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை ஆபத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அதனால் உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கிடைக்கிறார்கள், இவர்கள் கிடைக்கிறார்கள் என்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றிலேயும் உனக்கு துணை நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்திலேயும் ஒரு அற்புதத்தை உனக்கு நான் கொடுப்பேன். தீராத பிரச்சனைகளை கூட நான் உன் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக எடுப்பேன் என்று கூறி இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு ஒவ்வொன்றிலேயும் நல்லதையே செய்வேன், உனக்கு யோகத்தையே செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் நான் உனக்கு மற்றவனை தவறாக செய்ய விடுவேனா? சுதாரிக்க சொல்கிறேன், அவ்வளவுதான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ இந்த இடத்தில் சுதாரி, அந்த இடத்தில் சுதாரி, இந்த இடத்தில் இதை வை, அந்த இடத்தில் அதை செய் என்று நான் உனக்கு சொல்கிறேன். மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் கெடுக்க நான் நினைக்க மாட்டேன். நலம், வளம், யோகம், இப்பொழுதும் ஒரு நபரை பற்றி நான் கூறி இருக்கிறேன் என்றால் அந்த நபர் எப்பேறுபட்டவர், அவரை நீ நம்புகிறாய், அவர் தெய்வத்தை வழிபடுகிறார், நல்ல விஷயமாக பேசுகிறார் என்று நீ நம்புகிறாய். ஆனால் நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்று மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திட்டத்தை அவர் தீட்டிக்கொண்டு இருக்கிறார். இதுதான் உண்மை. நீ சுதாரிப்போடு இருந்தால் உன் வாழ்க்கை சுதாரிக்கும். முக்கியம் அதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுதாரித்து விட்டால் உன் வாழ்க்கை தப்பித்துவிடும். தெய்வம் சொல்லும் விஷயத்தை வைத்து சுதாரித்தால் உன் வாழ்க்கை தப்பித்துவிடும். ஆனால் இதெல்லாம் சும்மா என்று நினைத்து நீ விட்டாய், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் தப்பிக்க முடியாது, எல்லா விஷயத்திலையும் மாட்டிக்கொள்வாய். நம்பிக்கையோடு எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு முடிவெடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆனது ஜெயிக்கும். நிறைய போராட்டங்களையும் நிறைய விதமான கவலைகளையும் தந்தவர்களுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்பேன் இந்த சாய். எதிர்பார்த்தது இனிமேல் தான் நடக்கும். யாராவது உங்களை போட்டு கஷ்டப்படுத்தினார், ஏதாவது ஒரு தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் உடனடியாக நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மோடு தெய்வம் இருக்கிறது, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொன்றிலேயும் யோகத்தை தருவதற்கு நம்முடைய அப்பா இருக்கிறார் என்று மட்டும் நினைத்தால் போதும். வசதிக்கோ இல்லை மற்ற எந்த ஒரு விஷயங்களுக்கோ உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் குறைவு வராது. ஆனால் தெய்வத்தை வைத்து விளையாடுபவர்களுக்கும் தெய்வத்திடம் தவறான விஷயத்தை சொல்பவர்களுக்கும் ஏதாவது தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடுபவர்களுக்கு கட்டாயமாக தண்டனை கொடுப்பேன் இந்த சாய். சாய் 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 என்று நீ சொன்னதற்கான பலன்கள் அத்தனையும் கிடைக்கப் போகிறது. வெறுத்து ஒதுக்காமல், உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் எதையும் வெறுத்து ஒதுக்காமல் நிம்மதியாக இரு. நித்தமும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் என்ற ஒன்றுதான். இனி வரும் காலம் வசந்த காலம் மட்டுமே. இந்த சாய் உன்னோடு இருப்பேன் ஒவ்வொரு நாளும். இப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.